எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? பெண்ணே பெண்ணே, ஆனா உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு. ஹலோ ரகு, எங்க இருக்க? வீட்ல இருக்கேன்டா மச்சி. டேய், உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். நம்ம எப்பவும் மீட் பண்ணோம்ல, அந்த கேவ் பக்கம் வந்துருவியா? வந்துடுறேன் மச்சி. அப்படியே என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? ஜீவன் அவசரமா வர சொல்றான். மாப்பிள, இந்தா இத வச்சுக்கோ. என்ன மச்சி இது? என்னன்னு சொல்லாம கொள்ளாம ஏதோ பேக் எடுத்து தர்ற? டேய் மாப்பிள, நீ உண்மையாவே என்னோட ஃப்ரெண்டுன்னா நோன்னு சொல்லக்கூடாது. இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. எந்த கவலையும் இல்லாம உன் கல்யாணத்தை ஜாமுன்னு நடத்து. இது போக வேற தேவை இருந்தாலும் தயங்காம கேளு. டேய் மச்சி, டேய் என்ன சொல்றதுன்னு தெரியலடா. டேய் மாப்பிள, என்னடா அல்ற? நீ என் நண்பேண்டா. ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த ரகுவோட ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தத்தை புரிஞ்சு வச்சிருக்கேன்டா நான். வச்சுக்கோடா மாப்பிள, யோசிக்காம கல்யாணத்தை நடத்து. டேய் மச்சான், வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு மனசுல பெரிய பாறை அழுத்திட்டு இருக்குதுடா. எங்க போய் தலைய முட்டிக்கலான்னு தோணுது. டேய் மாப்பிள, பி கூல், கவலைப்படாத. டேய், வீட்டுல அம்மா கிட்டையும் கோவத்துல கத்திட்டேன்டா. ஒரு சந்தோஷமான காரியம் நடக்கும்போது வீட்டுல எந்த சந்தோஷமும் இல்லடா. உன்னை வேற நான் கஷ்டப்படுத்துறேன். இதுல என்னடா கஷ்டம்? உயிருக்கு உயிரான நண்பன் கண்ணு முன்னால கஷ்டப்படும் போது அவன் கண்ணீரை தொடச்சு அவனை சந்தோஷப்படுத்துறதுல கிடைக்கிற சுகமே தனி மாப்பிள. புரிஞ்சுக்கோடா, எனக்கு கஷ்டம் ஒண்ணு இல்ல, சுகம். ஜீவன், உனக்கு இந்த காசு எப்ப தேவைப்படும்? டேய் மாப்பிள, எனக்கு அவசரம் ஒண்ணு இல்லடா. உனக்கு கல்யாணம் முடியட்டும். நினைச்ச மாதிரி ஜெர்மனில எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கட்டும். 5 வருஷமோ 10 வருஷமோ உன் கையில நல்ல தாராளமா பணம் வரட்டும். இந்த காலத்துல கோடிக்கணக்கா வரதட்சணை வாங்குறது தான் கௌரவம்னு நினைக்கிறவங்க மத்தியில பொண்ணு மட்டும் போதும்னு ஒத்த காலில் நிக்கிற பாத்தியா? இந்த மனசுக்கு சல்யூட் அடிக்கணும்டா. டேய், எனக்கு ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும்டா. ஆனா இன்னைக்கு இல்ல, உன்னோட ஃபங்க்ஷன் முடியட்டும். சொல்லு ஜீவன், முக்கியமான விஷயமா? ஆமாடா, ரொம்ப முக்கியம்தான். ஆனா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு ஒரு நாள் கழியட்டும். இப்ப கிளம்புமா? ஓகேடா மச்சி. அம்மா. என்ன சொல்லு? இந்தம்மா புடிங்க. இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இதை வச்சு கல்யாண செலவெல்லாம் பாத்துக்கோங்க. டேய் போடா, நீங்களே எல்லாம் பாத்துக்கோங்க. நான் பியாருக்கு அம்மானு கூடவே உட்கார்ந்துருக்கேன். உங்களுக்கு தான் நான் செய்யறது ஒன்றும் பிடிக்கலையே. ஐயோ அம்மா, என்ன பேசுறீங்க நீங்க? தாரணி வீட்டுல தானே காசை வாங்க வேண்டாம்னு சொன்னேன். அதுக்குன்னு நீங்க செய்யறது எல்லாம் வேண்டான்னு யாரு சொன்னா? அம்மா, நீங்க இல்லாம நாங்க உண்டா? எங்களுக்கு எல்லாமே நீங்க தானம்மா. போடா நீ. ஆமா, இது யார்கிட்ட வாங்கின? வட்டிக்கு வாங்கினியா? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் அதை பாத்துக்கிறேன். டேய், டெய்லி வட்டி, மீட்டர் வட்டி, ஃபிளைட் வட்டின்னு இப்ப என்னென்னமோ வட்டி இருக்கு. ஒன்னிலையும் போய் மாட்டிக்காதடா. அம்மா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. சந்தோஷமா வேலையை பாருங்க. நான் வேனுக்கும் காருக்கும் புக் பண்ணிட்டேன். மீதி உள்ள வேலையெல்லாம் பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிப்பா, போய் ரெஸ்ட் எடு. என்னதான் பிள்ளைங்க மேல கோவப்பட்டாலும் பிள்ளைங்களுக்கு என் மேல உள்ள பாசம் குறையவா செய்யும். சரி, இனி ஆக வேண்டிய வேலையை போய் பாப்போம். என்னத்த தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? ஏமா செல்வி, ரகு கல்யாண செலவுக்கு காசு எங்கேயோ வாங்கிட்டு வந்திருக்கான். நாளைக்குள்ள ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன வேணும்னு லிஸ்ட் போடுமா, நம்ம 2 பேரும் வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்க அத்தா, நான் ரெடி பண்ணிடுறேன். மகாக்கா, இதோ வந்துடுறேன் குட்டீஸ். பாட்டி, நேத்தே நான் சொன்னேன்ல, எனக்கு ஹெர்பேரியம் பண்றதுக்கு கொஞ்சம் இலை கலெக்ட் பண்ணணும். என் துணைக்காக ராணியை கூப்பிட்டுருக்கேன், வந்திருக்கா. அவங்க கூட போயிட்டு வந்துடுறேன். சரி மகா, பத்திரமா பார்த்து போயிட்டு வந்துருமா. சரி பாட்டிமா, பாய். ஹாய் மகாக்கா. ராணி, குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போலாமா? காலேஜ்ல பாடம் சொல்லி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இலை செடி கொடின்னு குப்பையை பறிக்கிட்டா சொல்றாங்க. நமக்கு இதெல்லாம் முடியாதுக்கா, முடியவே முடியாது. 10ஆம் கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள கண்ணு ரெண்டும் தள்ளிட்டு இனி 12 முடிக்கிறதுக்கு முன்னாடி கூண்டு விழுந்து வயசாயிரும். என்ன ராணி, 32 பல்லு வெளியே தெரியுது மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. வாய மூடு. அவன் மைக்க பிடிச்சுக்கிட்டு உன் டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா புளி இருக்கான்னு வந்து கேட்க போறான். கடுப்பேத்துறான். அக்கா, நான் அதான் சொன்னேன் இவனை கூட்டிட்டு வரண்டான்னு. நீங்க தான் அஜய் ரொம்ப தைரியமானவன், மரத்துல ஏறணும்னாலும் ஏறுவான்னு சொன்னீங்க. அப்ப இவன் மரக்குரங்கு தானே? ராணி சும்மா இருமா, அவன் ரொம்ப நல்ல பையன். நான் சொன்ன மாதிரி தைரியமானவன் தான். நானாட்டி குரங்கு. எடி குரங்கு என்னெல்லாம் செய்யணும் பாக்குறியா? சும்மா இரு அஜய். லே சும்மா இரு. தள்ளி போல கோழிகாலா. லே எரும மாடா, மரக்குரங்க கீழே இறங்கல. குரங்கு நின்னு சொல்லியாட்டி. அஜய், டேய் விட்டுடா, பாவண்டா ராணி. போல பிசாசா, தள்ளி போல. இவளுக்கு மனசுல பெரிய சின்றலான நினைப்பு. அஜய்
மறையேறி குரங்க இப்ப உன்னை அடிக்காம விட மாட்டேன் பாத்துக்க. அஜய் ஓடி வந்த அந்த செடியில இருந்து ஒரு இலைய பறி பாப்போம். இத போறே பாருங்க. தேங்க்ஸ் அஜய். அந்த இலைய அந்த கூடையில போடுடா. நம்ம நீ அந்த பக்கம் போலாம். மகாக்கா இந்த இலை வேணுமா? ஆமாடா அந்த இலை வேணும். பரி. ரோசி இந்த கூடையில வச்சுக்கோ. டேய் ராமு இந்த இலைய பறிங்கடா. அக்கா இந்த இலையா நான் தான் பறிப்பேன். ஏ பிங்கி இத வாங்கி அவள்ட்ட கொடு. அக்கா இனி வேற என்ன பறிக்கணும்? இந்த பக்கம் போதும். இனி கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கலாம் சரியா? ஐ சூப்பர் சூப்பர் ஜாலி. வாவ் சூப்பரா இருக்கு அண்ணே. அஜய் அண்ணே அப்படிதான். லே அஜய் மறையேறி குரங்க கீழே இறங்கல. மரத்துல ஏறி தண்ணியா உலுப்பி விடுங்க. உன்னை அடிக்காம விட மாட்டேன் பாத்துக்க. மறையேறி குரங்கு. ராணி என்ன புடி பாப்போம் ஓடி வா. ஏ ராணி நீ எங்க போற? அவன கூட சண்டை போடாதடி. அக்கா இத வந்துடுறேன். எடி அவன புடி. அவனுக்கு ரெண்டு அடி கொடு. அம்மா அடி பக்கிலிப்பா. வாடி பாப்பா வா. 100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே ஆனால் கண்ணி உந்தன் கண்கள் பிள்ளைங்க கூட என்ஜாய் பண்ணி விளையாடுறியா? நில்லு, என் விளையாட்ட பாக்குறியா? அப்பப்பா இவ்வளவு நேரம் நின்னு என்னமா கால் வலிக்குது. அதுல போய் உட்காருவோம். ஐ பேப்பர் கப்பல். நாம எடுத்து விளையாடலாம். பேப்பர் கப்பல்னு பிரிச்சு பார்த்தா உள்ள யார் கவிதை எழுதி வச்சிருக்கா? உன் குரல் கேட்ட அந்த நொடி என் நிழலாய் வந்தாய் நீயடி. யார் இந்த கவிதை எழுதியிருப்பா? பக்கத்துல யாரும் இல்லையே. அடுத்த கப்பல் வருது. இதுல என்ன கவிதை எழுதி வச்சிருக்காங்களோ? உன் முகம் பார்த்த நிமிஷம் என் உயிரில் தந்தாய் ஸ்பரிஷம். இது எப்படி கப்பலுக்குள்ளேயே கவிதை எழுதி விட்டுருக்காங்க? அம்மாடியோ பயமா இருக்கு. பேப்பர் கப்பல் மட்டும் வருது. ஆளை யாரையும் காணல. நதியாய் வந்தாய் உயிரில் கலந்தாய் நிழலாய் வந்தாய் உணர்வுடன் கலந்தாய் என் வாழ்வின் மீதி நாட்கள் நீ இல்லை என உணர வைத்தாய். என்னில் நீயடி உன்னில் நானடி உணர்வாய் இருந்தாயடி உயிரில் கலந்தாயடி நீ என்னை விலகி சென்றால் என் உயிர் என்னை பிரியும். ஐயோ இது யாரு? ரொம்ப பயமா இருக்கே. ஏ ராணி குட்டீஸ் எல்லாரையும் கூப்பிடு. வா கிளம்பலாம். என்னாச்சுக்கா? நாம இன்னும் எல்லா லீஃபையும் கலெக்ட் பண்ணலையே. என்னாச்சு அவசரப்படுறீங்க? இல்ல ராணி எனக்கு பயமா இருக்கு. ஓடி வாங்க போயிடலாம். கிளம்பிடலாம்க்கா வாங்க. கவிதையை நல்லா ரசிச்சு எழுதியிருக்காங்க. யாருக்கு எழுதியிருப்பாங்க?